जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम श्री राधा गोपाल जी कर्णम जय गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम जय श्रील प्रभाதி महाराज कर्णम என் குருநாத கருணம் தொடர்ந்து பாவம் கணிப்போம் கிளாஸ் வந்து கணித்த போது கணியோட பரிவான வணக்கங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஓகே ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ முதல் காண்டம் அத்தியாயம் 5 சாப்டர் 5 வியாசருக்கும் நது உபதேசங்கள் டெக்ஸ்ட் जी 33 yes ஆமாம் இது போயிட்டு இருப்போம் ஓகே மதி ஓகே 33 ஆமயா யஷ்ச பூதானா ஜாயதே யேன சுவ்ரதா தத் ஏவ ஹி ஆமயம் sorry தத் ஏவ ஹி ஆமய த்ரவ்யம் ந புனாதி சிகிஷ்டிதம் மதஜி பரிச்சய மதஜி அமாயோ யஸ்ச பூதானாம் ஜாயதே யேன சுவ்ரதா தத் ஏவ ஹி அமாய த்ரவ்யம் ந புனாதி சிகிஷ்டிதம் உஷா மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா ஆமயோ யஸ்ச பூதானாம் ஜாயதே யேன சுவ்ரதா தத் ஏவ ஹி ஆமயம் த்ரவ்யம் ந புனாதி சிகிஷ்டிதம் ஆமய நோய்களையும் யா சாரி யா ச எத்தகைய பூதானாம் ஜீவராசியின் ஜாயதே சாத்தியம் ஆகின்றது ஏன செயலால் சுப்ரதா நல்ல ஆத்மாவே தத் அந்த ஏவ அதே ஹி நிச்சயமாக ஆமயம் நோயை திரவியம் பொருள் ந இல்லையா பூனாதி குணப்படுத்துவது சிகிஷ்டிதம் சிகிச்சை செய்யப்படும் மொழிபெயர்ப்பு அப்படிங்க நல்ல ஆத்மாவே மருத்துவ சிகிச்சைக்கேற்ப அளிக்கப்பட்ட ஒரு பொருள் அதே பொருளால் விளைவிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு மருந்தாக இருப்பதில்லையா ஸ்னேகாமதி a disease which was caused by the very same evil. Thank you, Mataji. ஆமயே யச்ச பூதானாம் ஜாயதே யேன சுப்ரதா தத் ஏவ ஹி ஆமயம் த்ரவ்யம் ந பூனாதி சிகிஷ்டிதம். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே இந்த ஸ்லோகத்தில் வந்து யார் சொல்கிறாங்க மாதாஜி, யார் கேட்குறாங்க மாதாஜி? சரஸ்வதி மாதாஜி. ஓகே வியாசர் இங்கே என்ன பொசிஷன் மாதாஜி? என்ன பொசிஷன் இங்கே? அவர் என்னவா இருக்கிறாருங்க? வாட் த ஐடென்டிட்டி? வியாச சிஷ்யர். எஸ் தென் நாரத குரு. ஓகே இங்கே இந்த ஸ்லோகம் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது யார் பேசுகிறா? ஸ்னேகா மாதாஜி. ஹூ ஸ்பீக்கிங் மாதாஜி? வியாசா ஓ நாரதா? யா நாரதா பேசுகிறார். ஓகே நல்ல ஆத்மாவே த குட் சோல் மருத்துவ சிகிச்சைக்கேற்ப அளிக்கப்பட்ட ஒரு பொருள் அதே பொருளாக விளைக்கப்பட்ட ஒரு நோய்க்கு மருந்தாக இருப்பது இல்லையா? அதாவது சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன் எடுக்கும்போது இதை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அதுவே நம்மளுக்கு மருந்தாகவும் வரும். உதாரணத்துக்கு சில புரோபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திறமையுள்ள ஹரிகிருஷ்ணாவதி வாங்க. திறமையுள்ள மருத்துவர் மருந்தை போல் செயல்படும் உணவினாலேயே அவரது நோயாளியை குணப்படுத்துகின்றார். ஓகே உதாரணமாக
ஓகே, உதாரணமாக பால் பதார்த்தங்கள், ஓகேவா, அதாவது மில்க் ப்ராடக்ட்டு சில சமயங்களில் வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்தும். சில ஸ்டமக்கு வந்து நம்ம வந்து ஒத்து வராது. அது என்னமோ சொல்லுவாங்க, சில பால் ஒத்து வராது, அது ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்ன அது மெடிக்கலில் சில அந்த மாரி ஒரு பேர். அவங்க சில பேர் அந்த அவங்க பாலே வராது. எங்கள் சொந்த எங்கள் கசன் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பவுடர் பாலும் சரி எந்த பாலும் சரி பாலே அவங்களுக்கு பாடிக்கு ஒத்தே வராது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, அது அது உதாரணம் கொடுக்குறாரு. அந்தமாரி பால் வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் அதே பால் தயிராக மாறுபடும் போது வேறொரு பொருளாக கலந்து கொடுக்கும்போது அத்தகைய கோளாறுகளை குணப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் வந்து கேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைன்னா யோகட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறுக்கு அதான் வந்து மெடிசன். ஆனால் வந்து அந்த நீங்கள் அந்த தயிர் பாருங்கள், அது வந்து பால் ப்ராடக்ட் தான். ஓகே மாதிரி டேரெக்டாக பாலாக முடியல, இப்போ தயிராக மாற்றி கொடுத்துடணும். அப்போ ஒரு பால் ப்ராடக்ட்டு வேறு ஒரு வாரியாக வரும்போது, அதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு சரியாக வரல, ஆனால் அது வந்து சில சமயத்தில் நமக்கு வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பொருள் நல்லா படிக்கணும் இங்கே, ஏன்னா இது வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான ஸ்லோகம் வந்து. அதே போலவே ஓகே சிமிலர்லி சொல்கிறாங்க, பௌதிக வாழ்வின் மூவகை துன்பங்கள் பௌதிக செயல்களால், ஓகேவா, நம்மளுக்கு 3 டைப்ஸ் மிசரிஸ் இருக்குது, 3 வகை துன்பங்களுக்கு. வாட் இஸ் தட்? கேசவகாந்த மதஜி, 3 வகை துன்பங்கள், 3 டைப்ஸ் ஆஃப் மிசரிஸ். என்னென்னது? ஸ்னேகமதி ingat ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு மதஜி சமஸ்கிருதம் பொழுதும் ஆதி ஆத்மிகா கிளேஷா. கிளேஷானா துன்பம், ஆதி ஆத்மிகா. தென் ரெண்டாவது ஆதி பௌதிகா, ஆதி தேவிகா. கேசவகாந்த வந்து இப்போ சொல்லுங்க, அர்த்தம் ஒன்றுக்கும். ஆதி ஆத்மிகனா என்னது, ஆதி பௌதிகனா என்னது, ஆதி தெய்வீகனா என்னது? ஐயோ எங்கே வச்சுருது தெரியலையே, எனக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து எதோடு கனெக்ட் பண்ணுறது பிரஜா மந்தஜி? ஆதி ஆத்மிகா நல்லா பாருங்க. சில வேர்ட்ஸை நீங்கள் வந்து இது பண்ணி கற்றுக்கலாம். இப்போ ஸ்னேகா மந்தஜி வந்து பிஃபோர் என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் அந்தளவுக்கு வந்து வேர்ட்ஸு ரொம்ப தெரியாது. என்னை மீட் பண்ண பிறகு எங்களை மீட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க. ஆதி ஆத்மிகா தான் ஆத்மா நம்ம பை பாடி அண்ட் மைண்ட், நம்ம உடம்பால் மனசு என்ன தும்போ தான் அது வேர்ட்ஸ் இருக்குங்க. அது ஆதி ஆத்மிகா. மனசாலையும் உடம்பாலையும். இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகுது, ஓகே, மனசு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல தேவையில்லை. கேசவகாந்த மாதிரி காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் மனசு ஒரு நல்லா இருக்க மாட்டேது. அப்போ மனசால உடம்பால் வரக்கூடிய துன்பம் ஆதி ஆத்மிகா. ஆதி செகண்ட் ஆதி பௌதிகா. ஆதி பௌதிகான்னா என்னது? பௌதிகான்னு நினச்சிக்கங்க, பௌதிக உலகம், மெட்டீரியல் வேர்ல்ட். அப்போ என்னது? ஆதி பௌதிகா, ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌதிகா. ஓகே, ஆதி பௌதிகா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அதர் லிவிங் என்டிட்டி, நம்மளை தவிர்த்து வேறு. ஓகேவா? ஆக்சுவலி வந்துச்சு ஸ்னேகா வந்து இப்போ டாக் சேசிங் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சிம்பிளாக உள்ள எக்ஸாம்பிள். ஆக்சுவலி அது இன்னும் டீப்பாக போகணும்னு வச்சுங்களேன், நம்மளே ஒருத்தவங்க ஏசுறது, நம்மளே ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க பேசுறது, இன்னும் நிறைய இருக்குது. அது எனிமல் தவிர்த்து நம்ம ஹியூமன் பீனே வச்சுக்குவோம். அது வந்து ஹரிகிருஷ்ண ப்ரோ உட்கார உங்களுக்கு. அப்போ அது வந்து என்னென்னா ஆதி பௌதிகம், பிறர் ஜீவராசியால் அதர் லிவிங் என்டிட்டிஸ். ஓகே, அது ஆதி பௌதிகா. ஹரிகிருஷ்ண ப்ரோ அடுத்து 3வது கேசவகாந்த மாதிரி அடிச்சிட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கலையா? வந்து உட்காருங்க. ஹரிகிருஷ்ண எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஹரிகிருஷ்ண ப்ரோ. ஓகே, 3வது வந்து என்னது? ஆதி தேவிகா. ஆதி தெய்வீகா. தெய்வீகனா தெய்வம், டெமிகாட்ஸ். புரியுதா கிருஷ்ணகாந்த மாதிரி? புரியுதா? அந்த வேர்ட்ஸ்லேயே அதில் இன்ட்டு இருக்குது. அப்போ தேவர்கள் டெமிகாட்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு வந்து எர்த் குவிக் வருது, அப்புறம் வந்து சூப்பர் சைக்ளோன் வருது, அப்புறம் சூறாவளி வந்து சுனாமி, இந்த மாதிரிலாம் பை நேச்சர் என்னென்ன வருது இதான் 3 டைப்ஸ் ஆஃப் மிசரிஸ். ஆதி ஆத்மிகா, மனசாலை உடம்பால் வரக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீகா, பிற ஜீவராசியால் அதர் லிவிங் என்டிட்டியால் வரக்கூடிய துன்பம். ஆதி பௌதிகா, ஆதி பௌதிகா. அது ஆதி தெய்வீகானா என்னது? இந்த மாதிரி நேச்சர்னால் வரக்கூடிய துன்பம். இந்த 3 வகையான துன்பங்கள் தான் இருக்குது. வேறு 3, 3.5, 4லாம் கிடையாது. இந்த 3க்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பொருள் என்ன சொல்கிறாருன்னா, 3 வகை துன்பங்களை பௌதிக செயல்களினால் மட்டுமே போக்கிவிட முடியாது. இதை வந்து ஓகே நான் அன்றைக்கி யாருக்கிட்டே சொன்னேன் இந்த வேர்ட்ஸ். அதாவது மெட்டீரியல் ப்ராப்ளமை
நல்லா வச்சுக்கோங்க. மெட்டீரியல் ப்ராப்ளமை மெட்டீரியல் மெடிசினாலே நம்ம குணப்படுத்த முடியாது. ஓகேவா? அதாவது வந்து இப்போ உடலாலே மனசாலையும் துன்பம், இப்போ மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நம்ம என்ன பண்ணுறோம், சரி மனசு கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஒரு வெக்கேஷன் போகிறோம், இல்லை எங்கேயோ ஒன்று போகிறோம். இந்த மெட்டீரியல் ப்ராப்ளமுக்கு மெட்டீரியல்லே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. வீட்டில் ஏற்கனவே தலைவலி மாதிரி, ஓகேவா? வீட்டில் சரியான தலைவலியாக இருக்குது, வீட்டிலே இருந்துருமா? நம்ம எங்கே போவோம்? அது உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன மதிய தலைவலி சுற்றி பார்க்க போவோமா? மொதல் ஃபார்மசிக்கு போவோம் மதிஜி. ஓகே, தலைவலினா நம்ம வந்து மொதல் ஃபார்மசிக்கு போவோம். ஜஸ்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு பெனோடாலுமே வாங்கிட்டு, அதே போலேயே அப்புறம் ஒரு கிளினிக் மதிஜி. ஓகேவா? முதல்ல கன்ஃபார்ம் வந்து எம்சி தான் நம்ம. ஓகேவா? மண்டை வலி ஓகே வந்தால் கூட எம்சி தான் நாளைக்கு மறுநாள். அப்போ ஒரு கிளினிக் போவோம். அப்பயும் சரிப்பட்டு வரேன்னா தென் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணுவோம். ஓகே மதி. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஜஸ்ட் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நவர்றோம். அதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இதுக்கு நவர்றோம். வீட்டிலே நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாது. அதே போல் தான் மெட்டீரியல் ப்ராப்ளத்துக்கு மெட்டீரியலே வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து வெக்கேஷன் போனாலும் 10 வெக்கேஷன் போனாலும் போயிட்டு வந்து திருப்பி வந்து அப்படியே இதாகிடும், எல்லாம் இதாகிடும். அந்த வெக்கேஷன் இருக்க மாரி அந்த வெக்கேஷனுக்கு போகிற வரைக்கும் ஓகே. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புரோபாத சொல்கிறாரு, பௌதிக பிரச்சனைக்கு, இந்த மெட்டீரியல் பிரச்சனைக்கு மெட்டீரியலே வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காது. நெருப்பினுள் வைக்கப்படும் இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் போது அது நெருப்பை போலவே செயற்பட ஆரம்பிக்கின்றது. அதே போலவே தான் அத்தகைய பௌதிக செயல்களையும் கூட ஆன்மீகமாக மாற்ற வேண்டும். எஸ், எப்படி ஒரு இரும்பு ராடு, ஓகே, ஒரு இரும்பு ராடை வந்து நீங்கள் வந்து நெருப்பில் வைக்கும் போது இந்த நெருப்போட அந்த ஹீட்டு வந்து அந்த இரும்பு ராடு உள்ளுக்குள்ள வந்துடும். அதே போல் நம்ம ஆத்மாவுக்கு இங்கே பிரச்சனைனா நம்ம வந்து அந்த இரும்பு ராடு எப்படி நம்ம ஃபயரில் வைக்கிறோமோ அதே போய் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் நம்மளை போடணும். அதாவது நம்ம இப்போ இரும்பு ரோடு யாரும் இல்லை, யார் அந்த இரும்பு ரோடு மாதிரி சாந்தி மதிஜி? நம்ம தான் அந்த இரும்பு ரோடு. ஓகேவா? ஃபயர் வந்து என்னது சாந்தி மதிஜி? ஃபயர் எது மதிஜி? பகவான், ஸ்பிரிச்சுவல். அப்போ இரும்பு ரோடை நெருப்பில் போட்டோடனே சூடாகிடுது. அதே போல் நம்மளை பிரச்சனை வரும்போது ஸ்பிரிச்சுவலில் போடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரச்சனை வரும்போது மட்டும்தான் போகிறோம், அதுவும் தவறு. எப்போவுமே இந்த இரும்பு ஃபயரில் இருக்கணும். ஆத்மா எப்போவுமே வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் கனெக்டில் இருக்கணும். ஆனது ஸ்பிரிச்சுவலில் தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் மெட்டீரியல் ப்ராப்ளத்துக்கு மெட்டீரியலே வந்து உங்களுக்கு இது கிடைக்காது. ஓகேவா? சில பேர் வந்து வெக்கேஷன் போவாங்க, சில பேர் வந்து தனியாக வந்து ஒண்டிய படம் பார்க்க போவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோம். அப்போ வந்து ஃபுல்லாக கேங்காக போய்ட்டு அப்படியே ஒரு ரோ 2 ரோ எடுத்துருவோம், டிக்கெட் எடுத்துருவோம் நாங்கள். அப்போ ஆன்லைனில் இல்லை, நேராக தான் போய் எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம வந்து அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு மூலையில் யாராச்சும் உட்காந்துப்பேன். நான் நினச்சிட்டு பேசுவேன், யார் இவன் வந்து இந்தமாதிரி தனியாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பல காலம் பிரபாவுக்கெல்லாம் படித்தப்போ தெரியுது அவன் கண்டிப்பாக வந்து மென்டலில் வந்து பல பிரச்சனை இருக்குது. அதனால தான் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதேபோல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து மோட்டர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. பல மெடிசன் ரெமிடி வந்து சொந்தமாக தேடிக்குவாங்க. சில பேர் வந்து அந்த மோட்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா மோட்டரில் வேகமாக இல்லை காடியில் போகும்போது தனியாக கத்திட்டு போவாங்க. அது நான் பார்த்துருக்கேன். டிராஃபிக்கில் ஒரு சைனீஸ் வந்து உள்ளே கத்திட்டு இருக்கிறாரு. நான் வந்து பார்க்குறேன், இது என்ன தான் இது. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நிறைய பேர் ஒரு மெடிசன் எடுத்துக்குவாங்க, எப்படாச்சும் மனசில் உள்ள பிரச்சனை தீர்வுன்னு. ஆனால் தீரவே தீராது. நம்ம தலைக்கீழ் நின்றுட்டு மாதாஜி தண்ணி குடித்தாலும் அந்த பிரச்சனை தீராது. ஜெய ஜெகநாப சுந்தர மகாராணிக்கு ஒரே மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி ஸ்பிரிச்சுவல். நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து என்னங்க நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சொல்லி ஆன்மீகத்துக்குள்ளே வந்து பல பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஆன்மீகம் தான் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தான் வந்து உங்களுக்கு ஒரே மெடிசன். ஆனால் ஸ்பிரிச்சுவல் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு தியானம் செய்கிற ஆசிரமம் அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க சோசியல் மீடியா உண்மையா இல்லையா? நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் கேளுங்க என்ன சொல்லுங்கள், அது வயசான போகிறது. அதை நான் தான் இப்போ வேலை செஞ்சுருக்கேன், நான் இப்போ வயசான போகிறேன், அது சும்மா ஜெனிமே மெடிக்க ஸ்பிரிச்சுவல் கௌமார ஆச்சரிய. அதாவது பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, கௌமாரனா வந்து 0 பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ளே தான் கௌமாரம். ஆன்மீகத்தை வந்து அங்கேயே விதைக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. யாருக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க இப்போ வந்து உங்கள் ஏஜில் இருந்தாங்கன்னா
அவங்க பிள்ளைங்களை பாருங்கள் அன்னாடிக்கும் அந்த ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து சர்ச்சுக்கு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பாக போய் ஆகணும். கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அவங்க என் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நம்ம கிடாலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. அப்போ அங்கே என்ன பண்ணுவோம், ஃப்ரைடே நம்ம வந்து மல்லாக்க பார்த்து தூங்கியிருப்போம். ஆனால் அவங்க கிறிஸ்டியன் ஃப்ரெண்டுனா நம்ம ஸ்கூல் போகிற மாதிரி ஃப்ரைடே வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் 6 வரைக்கும் முடிக்கிறோம், முன்னாள் வரைக்கும் முடிக்கிறோமோ அதேமாதிரி அவங்க முடிச்சுட்டு அவங்க ஷர்ட் கிடைக்கும். அந்த ஷர்ட் இருந்தால் தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ண முடியும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அந்த ஷர்ட் இருந்தால் தான் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சர்ச்சில் புதைக்க முடியும். யாராச்சும் கிறிஸ்டின் ஃப்ரெண்டை கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா மாதாஜி? நாளைக்கு போய் கேட்டுருங்க. அதே ஃப்ரெண்டாக கேட்டு பாருங்கள். அந்த ஷர்ட் இருக்கணும், இல்லைன்னா அவங்க சர்ச்சில் இது பண்ண முடியாது. நீங்கள் இஸ்லாம் நீ சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம தான் எப்படின்னா நம்ம வயசாகி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சம்பாதிக்கிற வயசு சம்பாதிக்கணும். ஓகே, அதான் நான் சொன்னேன், நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகணும். இதையும் எடுத்துகிட்டு போகணும், இதையும் எடுத்துகிட்டு போகணும். நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம தான் வந்து அல்ட்ரா லேஜன் ஆச்சே. நம்ம சாதாரண லேஜன் அறிவாளி, நம்ம அல்ட்ரா லேஜன் எப்படின்னா பௌதிக மெட்டீரியல் நல்லா ஏற்றி கொண்டு போயிடும். நம்ம ஸ்பிரிச்சுவல் வந்து இங்கே நிற்கும். அப்புறம் காலம் போன பிறகு கண்ணு தெரியாது, காது தெரியாது, முட்டி எஞ்சிங்க. அப்போ வந்து ஸ்பிரிச்சுவல்னால் ஒன்றும் அங்கே வேலை செய்யாது. ஜபம் பண்ணோன்னு தூக்கம் வந்துடும் மாதாஜி. ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஷட் டவுன் மூட்டில் இருக்குது. எல்லாம் எப்போ வந்து எல்லாம் அமைப்பது இல்லை. அப்போ அதனால் ஸ்பிரிச்சுவல்னால் வந்து டிவோஷன் சர்வீஸ். ஸ்பிரிச்சுவல்னால் வந்து என்னென்னா பக்தி சேவை செய்வது தான் ஸ்பிரிச்சுவல். உட்காந்து தியானம் பண்ணுறது எந்த யுகத்தோடைய என்னது வழிபாடு? தியானம் பண்ணுறது எந்த யுகத்தில்? மொத்தம் 4 யுகம் இருக்குது சாந்தி மாதாஜி. 4 யுகம், 4 யுகா இருக்குது. ஃபர்ஸ்ட் யுகா சத்யா யுகா, 2வது 3வது துவாபரா, இது இப்போ கலியுகா. இது 4வது யுகமா 5வது யுகமா? 5வது யுகம் இருக்கா? 4 யுகம் தான் இருக்குது. 5, 5.5, 3, 3 இல்லை, 4 யுகம் தான் இருக்குது. முதல் யுகத்தோட இது வந்து என்னது? வழிபாடு என்னது? தியானம், மெடிடேஷன். 2வது யுகத்தோட வந்து என்னது? ஃபயர் சாக்ரிஃபை, யக்யா. 3வது வந்து என்னது? விக்கிரக அர்ச்சா விக்கிரக வழிபாடு, கோயில் வழிபாடு, அர்ச்சா விக்கிரகம். இப்போ நீங்களும் விக்கிரகம் வச்சிங்க, அது இல்லை. திரேதா யுகத்தில் அர்ச்சா விக்கிரகம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 10 மணி நேரம் அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து உட்காந்து தியானம், எல்லாம் வந்து உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அபிஷேகம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே போணுச்சுன்னு வச்சிங்கன்னா, ஒரு 40 நிமிஷம் 1 மணி நேரம் போணுச்சுன்னா இங்கே அபிஷேகம் மட்டும்தான் ஓடும். பகவான் ஒண்டே குளிச்சுருப்பார். அங்கே என்ன ஓடும் மாதாஜி? அப்படி ஓடிடும். நீ குளிச்சிருப்பா, நீ குளிச்சுக்கிட்டே இரு, குளிச்சிடுற. நம்ம இங்கே ஆரம்பிச்சோம் அப்படி தான். நம்மளுக்கு வந்து கலியுகத்தில் எல்லாமே லிமிட்டட் தான். ரொம்ப நேரம் புரோபாதரே வச்சுக்கலாம். புரோபாதரே வந்து 2 ஹவர் கிளாஸ் கொடுத்தாருன்னா புரோபாதர் நீங்கள் பேசிட்டே இருங்க, நாங்கள் போய் பிரசாதம் எடுத்து வந்துடுறோம். அதுக்கப்புறம் அது இருக்குமோ இல்லைன்னு தெரியாது. அந்தமாரி அது மென்டாலிட்டி. இப்போ என்ன கலியுகம் மந்த புத்தி. புரோபாதரே வந்தாலும் புரோபாதர் 4ஆக டிவைட் பண்ணி அவர் 4 பேர் 4 புரோபாதர் உட்காந்தா கூட நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் பேசிட்டே இருங்க, நம்ம போய்ட்டு பிரசாதத்தை போய் எடுத்து வந்துடுறேன். அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதனால் கலியுகம் மந்த புத்தி. அதனால தான் கலி நாம சங்கீதன். கலியுகத்தை வந்து நாம சங்கீதன். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. கலியுகத்தை நாம சங்கீதன். தேஸ் த பெஸ்ட் மனிஷன். அதான் டிவோஷன் சர்வீஸ் கலியுகத்தில். அப்போ பக்தி சேவைனா ஸ்பிரிச்சுவல்னா பக்தி சேவை, ஸ்பிரிச்சுவல்னா டிவோஷன் சேவை செய்யுது. அந்த டிவோஷன் சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவோட்டிவ் ப்ராக்டிஸ் தான் வந்து நான் போனவா சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே நம்ம ஒரு 5 கொஞ்சம் சொல்லியிருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 64 இருக்குது, 64 இருக்குது. அந்த 64ல் போன வாரம் நான் வந்து 1 2 3 4 5 6 சொன்னேன் மாதாஜி. 6 முடிச்சாச்சா? இன்றைக்கி வந்து 7ஆ? ஃபஸ்ட்டு மாதிரி கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி நம்ம 7லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 7லேருந்து எவ்வளோ தூரம் போகுதோ நம்ம போவோம். ஓகேவா? ஓகே, 7வது பக்தி சேவை வந்து என்னதுன்னா ரிசைடிங் இன் கிருஷ்ணா. அதாவது பகவானுடைய இடத்துல போய்ட்டு நம்ம வந்து அங்கே போய் நம்ம தங்குறது இருக்கிறது. பகவான் இடம்னா எங்கே? இப்போ உடனே வந்து நம்ம வைகுண்டம் போக முடியாது. இப்போ பூலோகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய அபோட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மதுரா, துவாரகா, காசி, ராமேஸ்வரம், இந்தமாரி பகவான இடங்களுக்கு நம்ம போகிறது, விசிட் பண்ணுறது. அது வந்து நம்ம பக்தி சேவையில் பக்தி டிவோஷனில் ஒன்று. ஆனால் இந்த பகவானோட இடத்துக்கு போகும்போது சும்மா டிக்கெட்டு காசு இருக்குன்னு போயிட்டு அங்கே சும்மா போயிட்டு அந்த கோயிலை பார்த்து பிரம்மாண்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னது, அவங்க என்ன யார் பக்தர்லாம் அங்கே விசிட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஆட்சியாளர் வந்திருக்கிறாங்க, அங்கே என்ன டீலே நடந்துச்சு, அதுமாரி கலந்துக்கணும். அதனால தான் வந்து பாத யாத்திரை வைக்கிறாங்க. பாத யாத்திராக்கும் நம்ம சொந்தமாக விசிட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பாத யாத்திரை வைக்கிறாங்களே, பாத யாத்திரைனா வந்து சன்னியாசிகள், வைஷ்ணவர்கள், இல்லை ஏதாச்சும் ஒரு டிவோட்டி
இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு இதோ அது தான் பாத யாத்திரா. நம்ம தனியாக போயிட்டு சும்மா பார்த்துட்டு அது பேர் வெக்கேஷன். வெக்கேஷனுக்கு பாத யாத்திரைக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பாத யாத்திரைனா வந்து என்னதுன்னா அவங்க போவாங்க, லிமிட்டடான சாப்பாடு தான், கரெக்டாக இருக்கும், டக்கு டக்குனுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு கோயில் போவாங்க, ஃபுல் ஃபோக்கஸ் அதுதான். அங்கே என்ன நினச்சி, என்ன கதை நினச்சி, இங்கே ஏங்க வந்தாங்க, இது என்னென்ன நடந்துச்சு, இந்தமாதிரி எல்லாம் பேசுவாங்க. இப்போ நான் பார்த்தேன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இப்போ வந்து என்னென்னா, இப்போ எப்படி வைஷ்ணவர்களை செய்கிறாங்களோ அதே போல் சைவ சமயத்துலேயும் வந்து இந்தமாரி பாத யாத்திரை செய்கிறாங்க. சைவ சமயத்தில் இப்போ சிவபெருமான் டெம்பிளுக்குன்னு சொல்லி சைவ மதத்தில் இருக்க கொடுங்க, சைவத்தை ஃபாலோ பண்ணவங்க கூட செய்கிறாங்க. அதில் நிறைய வைஷ்ணவர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வந்து வைஷ்ணவராக இருந்தால் நம்ம வந்து திலக்கு போட்டிருந்தா சிவபெருமான் டெம்பிளுக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் சிவபெருமான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சிவபெருமானு தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் வந்து யார் மாதாஜி? வைஷ்ணவானா யதா சம்போ, வைஷ்ணவர்களில் தலை சேர்ந்தவர் சிவபெருமான். அப்போ நம்ம வைஷ்ணவ டெம்பிளுக்கு போகிறோம், வைஷ்ணவ கோயிலுக்கு போகலன்னா இஸ் ஆஃபென்ஸ். அதனால் சிவபெருமான் டெம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் போகக்கூடிய இடத்துல சிவபெருமான் டெம்பிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும், அங்கே போய் நமஸ்காரம் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்தமாரிலாம் இந்தமாதிரி செய்கிறாங்க, அதே அந்தமாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நின்று கேட்குறாங்க, இதெல்லாம் இது பேர் தான் பாத யாத்திரா. அப்போ தான் நம்மளுக்கு அதோட இது நமக்கு புரியும். இல்லைனா இவங்க பாரு அங்கே இப்படி இருக்குது, அங்கே கச்சராவாக இருக்குது, அங்கே போய் இப்படி இருக்குது, இதுதான் நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்ம வந்து திவ்ய தரிசனம் எடுக்கணும், திவ்ய தர்ஷ்டின்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கணும் போகிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஹரிக்கதைலாம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன திருஷ்டி எடுப்போம்னா தோஷ தர்சனம் எடுப்போம். திவ்ய தர்சனம் அண்ட் தோஷ தர்சனம் ரெண்டு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் இது ஒன்று எடுத்துனா மட்டுமே இதுக்கே ஒரு கிளாஸ் போயிடும். நான் போயிட்டு பேசிட்டே போனேன்னா தோஷ தர்சனம்னா என்னதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஓகே ஆஃப்கோர்ஸ் திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து உங்கள் திங்ஸ் காண போச்சு, ஓகே அது நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு போய் கோயிலில் போய் குறை சொல்லக்கூடாது. ராதாராமன் டெம்பிளுக்கு ஒருத்தவங்க போனாங்க, நம்ம சென்டரில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் போனாங்க. ராதாராமன் டெம்பிளுக்கு போயிட்டு சில பேருக்கு செயின் இதெல்லாம், ஏன்னா ராதாராமன் டெம்பிள் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு தான் விக்கிரகம். ஓகேவா? அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திறந்து விட்டாங்கன்னா அப்படியே ஃபுல் க்ரௌடு. மாதாஜிக்கு ஒரு திங்ஸ் காண போச்சு, என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கோடி செயின்லாம் இல்லை பிரபு, அதுக்கும் மேலே மாதாஜி ஜபமாலை மாதாஜி பூசாக்கிட்டாங்க, அவங்களுடைய அந்த தாலியை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை, அவங்க ரொம்ப நேரம் சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ரசம் பண்ணுச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எது வேணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டெம்பிளுக்கு குறை சொல்கிறதோ அதில் இல்லை. இது வந்து ஒரு பாத யாத்திரை இருந்தால் எல்லாமே இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வரணும். ஓகேவா? சில சமயத்தில் வந்து நம்ம வந்து அந்த சரியான கைடு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும், நம்மளோட மைண்ட் இதாகிடும். மிச்சம் இருக்கிற டெம்பிளுக்கு வந்து போவதுக்கு மைண்டு வராது. ஓகேவா? இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம பகவான் குறை சொல்லக்கூடாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி போகணும், போய் கலந்துக்கணும். ஆனால் அது டிவோட்டியோடு போகணும். இது ஒரு வகையான பக்தி சேவை. நம்பர் 7. நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் only what is required to maintain one's life. ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எந்த லிமிட்டுக்கு நம்மளுக்கு பணமோ இல்லை என்ஜாய்மெண்ட்டோ தேவையோ அது மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த வண்டியை நவுத்தி கொண்டு போயிடணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆத்மாவுக்கு பெரிய சேவை இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு அளவுக்கு தேவை, ஓகே போதும். அதுக்கப்புறம் நம்ம டிவோஷனல் வந்து கரெக்டாக கொண்டு போகணும். நம்ம வந்து அது வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், அது பணமாகவும் இருக்கலாம், அது என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா? வெறும் என்ஜாய்மெண்ட் வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது வந்து உதாரணம் வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்குது. சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயம் சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ஜாய்மெண்ட் வச்சுக்கலாம், அது வந்து பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அது வந்து சொத்தாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த வண்டி நவுத்தி கொண்டு போகணும். வண்டியை சொல்கிறது வந்து என்னது, நம்மளுடைய பாடி, நம்ம லைஃப், அவ்வளோதான். அதிகமாக வச்சுக்கிட்டு சேர்க்கணும்னு வச்சுக்கலாம், இப்போ வந்து நம்மளுடைய பேக்கேஜ் வந்து ரொம்ப ப்ராட் ஆயிரும், ரொம்ப வெயிட் ஆயிரும். அப்போ நான் வந்து போக முடியாது. என்ன ஆயிரும், அது அந்த என்ஜாய்மெண்ட்லேயே உருள ஆரம்பிச்சிருவோம். பீக் பார்த்துருக்கீங்களா, பண்டி பார்த்திங்களா, பண்டி வந்து அதே இடத்துல இருந்து அதே அந்த சேத்துலேயே அங்கேயே தான் இருக்கும், அது வேறு எங்கேயும் நகர்ந்து போகாது. அந்தமாரி நம்ம ஆயிடுவோம். இதே சாக்கடையில் இங்கேயே தான் இருப்போம். இதை பார்த்துக்கணும், ஏன் நிறைய சம்பாதிச்சா இதை பார்த்துக்கணும், அது பாதுகாப்பு. அப்போ எங்கே வந்து டிவோஷன் போகிறது, மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதனால் எது தேவையோ அது மட்டும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வருதுல, அது டிவோஷனல், அது வந்து பக்தி சேவை. எவ்வளோ வேணுமோ அதுக்கு இருக்கிறத வைக்கக்கூடாது, சில இருக்கிறத தக்க வச்சுக்கோங்க.
உங்களுக்கு மனசுக்கு தெரியும் இவ்வளோ போதும், இவ்வளோ கரெக்டாக இருந்தால் இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் லீட் பண்ணிடலாம். அவ்வளோ போதும். ரொம்ப போட்டு அதில் இது பண்ணும்போது நம்மளோட டைமு, மனசு, புத்தி, நம்ம மனசு புத்தி எல்லாம் அதில் போகும்போது இதில் நம்ம வந்து கோட்டை விட்டுவோம், ஜீரோவாயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் சாதிப்போம்னு நினைப்போம். கடைசியா வந்து நம்மளை வந்து பீஸ் கொடுக்கும் போது நமக்கு வந்து டிவோஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பக்தி இல்லைன்னா. அதனால் எவ்வளோ வேணுமோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, அது 8வது. அடுத்து 9வது, அப்பா முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் மாதாஜி, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரியா மாதாஜி? அப்சர்விங் ஏகாதசி, விரதங்களை அனுசரிக்கிறது, விரதங்களை எடுத்துக்கிறது. சரி, விரதங்கள் எதுக்காக கொடுக்குறாங்க? விரதங்கள் எதுக்காக? இல்லைன்னா உபவாசம் சொல்லுவாங்க. உபவாசம்னா என்ன ஆகுதுன்னா, உப்பனா வந்து பக்கத்தில், வாசம்னா இருக்கிறது. உபவாசம்னா வந்து பகவான் பக்கத்தில் வருது உபவாசம். ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேவா? மலையில் என்ன சொல்லுவாங்க மாதாஜி? புவாசா. புவாசா. இப்போ எதுக்காக வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ விரதம் ஹரிகிருஷ்ணாவில் விரதம் சொல்லவே முடியாது. மலைக்காரங்க போசா இருக்குது, கிறிஸ்டினில் போசா இருக்குது, சைனீஸில் எதுவும் போசா இருக்குது, எல்லாத்தையும் போசா இருக்குது. எதுக்காக போசா? எதுக்காக விரதம்? எதுக்காக ஃபாஸ்டிங்? எதுக்காக என்னத்துக்கு ஏன் கொடுத்துருக்காங்க? சரஸ்வதி மாதா சொல்லுங்கள் மாதாஜி, உங்களை கருத்தை கேட்க ஆவலாக இருக்கின்றேன். எதுக்காக மாதாஜி? இப்போ பாருங்கள், ஹரிகிருஷ்ணா இருந்தால் இன்னத்துக்கு வந்து நம்ம பதில் சொல்லி, இப்போ மலைக்காரனும் இருக்குது, போசா இருக்குது, மற்ற மாதிரி ரிலீஜன் இருக்குது, எதுக்காக இருந்திருக்கோம்? இப்போ சாந்தி மாதாஜி சொல்லுங்க ப்ரோ. ஹெல்த்துக்கு. ஓகே, ஹெல்த்துக்கு. ஏன்னா கம்பெனி மிஷினுக்கு கூட வருஷத்தில் ஒரு நாள் ஷட் டவுன் இருக்கும், அதை ஹோப்ஹோல் பண்ணுறதுக்கு. காடிக்கு, நம்ம காருக்கு கூட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹோப்ஹோல் பண்ணோம், ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கிற மிஷினுக்கு சின்ன வயசில் அரிசி சாப்பிட, சோறு சாப்பிட கொடுத்தாங்களா மாதாஜி? அங்கே ஆரம்பித்து அமுக்குன பட்டனே இப்போ வரைக்கும் நிப்பாட்டவே இல்லை. மிஷின் ஓடுது 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 ஓடிக்கிட்டே இருக்கு உஷா மாதாஜி. அதுவும் ஸ்டாப் கிடைக்கும் பார்க்காது முடியல. ஓகேவா? ஓகே, ஹெல்த்துக்காக. அப்போ வாயை எல்லாத்தையும் அடக்கி உள்ளுக்குள்ளே எதையும் போடாமல் கொஞ்ச நேரம் சும்மா ஏரியா உள்ளுக்குள்ளே கத்தும். அன்றைக்கி நம்ம சும்மா விட்டோம்னா அது வேலைலாம் பார்த்து ஹோபோல் பண்ணுறதுக்கு, உள்ளுக்குள்ளே உடம்பு இது பண்ணுறதுக்கு. இது ஓகே, இது வெளிப்புற காரணம். இது அப்பாட்ட விச்சார். 2 விஷயங்களுக்கு என்றைக்குமே ஆன்மீகத்தில். அப்பாட்ட விச்சார்னா வெளிப்புற விஷயங்கள், தத்துவ விச்சார்னா ஆழமான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள். எதுக்காக விரதம்? சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே வந்து விரதம் எடுத்தாலே கை ஆடுதான் வந்துச்சு. வேறு 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 சென்சஸ் கண்ட்ரோல். ஓகே, வேறு கஷ்டமாக உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்குறேன். மைண்ட் கண்ட்ரோலா? அங்கே வந்து ஃபுல்லாக வந்து மைண்டு ஃபுல்லாக வந்து சாப்பாடு ஞாபகம் தான் இருக்கும் போது. அம்மா நினைக்கிறேன், எங்கே நினைக்கிற மாதாஜி? பகவான் நினைக்கிற உண்மையை சொல்லுங்கள். ஃபாஸ்டிங்கில் இருக்குமே எந்த ஞாபகம் வருது? நாளைக்கு எத்தனை மணிக்கு திறக்கலாம்? ஓகே, ஃபாஸ்டிங்கு உதாரணத்துக்கு விரதங்கள் நிறைய இருக்குது. விரதங்களில் வந்து டாப் மோஸ்ட் விரதம், தலையாய விரதம் பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு, இஸ் ஏகாதசி விரதம். ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 நாள் இருக்குது, அதில் 11ஆம் நாள் தான் ஏகாதசி. ஓகேவா? ஏகாதசி விரதம் ஏன் நம்ம எடுக்கணும்னா, நம்மளுடைய மொத்த வகையான பாவங்கள் நமக்குள்ள நிறையா இருக்குது, நிறைய வகையான பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்களை குறைக்கக்கூடிய தினம் ஏகாதசி தினம். அதனால தான் அந்த அன்னைக்கு கிரெயின்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தருக்கும் வந்து ஒரு விஷயத்துக்கும் ஒரு டெமிகாட்ஸ் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் ஃபீவர் வருதா, ஃபீவருக்கு ஒரு டெமிகாட்ஸ் இருக்காங்க. கொசுவா, இந்த பூச்சிங்களுக்கு ஒரு டெமிகாட்ஸ் இருக்காங்க. அதே போல் பாவத்துக்கு பாவ புருஷர் ஒரு டெமிகாட் இருக்கார். அவர் அந்த டைமில் தான் வந்து பகவானை வந்து என்னது பார்க்கறதுக்கு போவார். அதனால தான் அவருடைய அந்த பொசிஷன் இருக்குல்ல, அந்த ஜாப் இருக்குல்ல, அந்த பாவத்தை அந்த வந்து கிரெயின்ஸில் வச்சுருவார், கிரெயின்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கும். அப்போ அதுக்கப்புறம் அவர் பகவான் பார்த்துட்டு வருவார். அதனால தான் கிரெயின்ஸ் ஆகக்கூடாது அந்த அன்னைக்கு. இது நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், சும்மா ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன். ஏகாதசிக்கு அது பெருசாக ஒரு ஸ்டோரி நிறையா இருக்குது. அப்போ ஏகாதசி அன்னைக்கு கிரெயின்ஸ் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழங்கள், கிழங்குகள், ஊபி அந்த காலத்தில் வந்து தெரியாமலும் நிறைய பேர் ஊபிக்காயும் சாப்பிட்ருக்காங்க. ஊபிக்காயில் பார்த்தீங்கன்னா வந்து மரவள்ளி கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை சத்துக்கள் இருக்குது. பசிக்காது அது ஒன்றுன்னு, அப்படி பசிச்சா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் அந்த ஒரு நாளைக்கு நம்ம ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. நம்ம கேஸ் 60 வயசில் போகிறதுன்னு இருந்துச்சுன்னா ஏகாதசின்னு எடுத்திங்கன்னா ஒரு 70 வயசு வரைக்கும் வரலாம். இன்னும் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த நம்மளுக்கு பொறுப்பு சொன்ன மாதிரி உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கும் நல்லது. அதனால் ஏகாதசி விரதங்கள் எடுக்கணும். அட் த சேம் டைம் பலனை எதிர்பார்த்து எடுக்கக்கூடாது.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, பக்தி பாதையில் நோ பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்க்குறோமா, அது பக்தி கிடையாது. நம்ம வேலை வந்து பகவானுக்கு கொடுத்துருக்க விஷயங்கள் செய்கிறது மட்டும் நம்ம வேலை, மீதி பகவான் பார்த்துக்குவார். பக்தி பாதையில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, லாஜிக் கிடையாது. லாஜிக் இல்லை, நான் செஞ்சால் என்ன கிடைக்கும் கிடையாது. நீ செய், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த தான் அதெல்லாம் ஏகாதசி விரதங்களை எடுக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் ஸ்லோலி வந்து ½ டேச்சு எடுக்க பழகிக்கணும். வந்து ஒரு 12 ஒரு 1 o'clock வரைக்கும், காலையிலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும், அப்புறம் ஸ்லோலி அந்த ஈவினிங் வரைக்கும். அப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 24 hours. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம 24 மணி நேரம் எடுப்போம். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடாது, நல்லா சாப்பிட்லாம், ஆனால் கிரெயின்ஸ் இல்லை, தானியங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து நம்ம எத்தனை மாதாஜி? 10 ஓகே. என்னதுன்னா ஆனரிங் ஓகே பேனியன் ட்ரீ காஸ் பிராமணா அண்ட் வைஷ்ணவா. ஓகே, அதாவது வந்து ஹானர் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும்னா முக்கியமான சொல்லியிருக்காங்க, பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? பிராமணர்கள்லாம் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், வெறும் வந்து பூநூல் போட்டு பல பாவகரி செய்வங்களுக்கு இல்லை, பிராமண தகுதியில் உள்ளவங்களுக்கு, யார் வந்து உண்மையிலே வைஷ்ணவர்கிட்டேருந்து பிராமண தீட்சை இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குன்னா ட்ரீஸ், அதாவது மரங்கள், முக்கியமான சில தெய்வீக மரங்களுக்கு. ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா சாத்விக ட்ரீஸ் மரங்கள், ராஜோ மரங்கள் அண்ட் தமோகுண மரங்கள் இருக்குது. தமோகுண மரங்கள் என்ன தெரியுமா? தமோகுண மரம்னா சில மரம் பெருசாக இருக்கும், இலையும் இருக்காது, பூவும் கொடுக்காது, சும்மா குச்சி மட்டும் தான் நிற்கும். அதுக்கும் பிரோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரோஜனம் இல்லை. இது தமோகுண ட்ரீஸ். ஓகேவா? ரஜோகுண ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் வந்து பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் வந்து அதில் வந்து சில விஷத்தன்மைகள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் ரஜோகுணம் சொல்லுவாங்க. நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே வந்து சாத்விக மரங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக பேனியன் ட்ரீ, ஆலமரம், அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிக்கிறாங்க. என்னது, நிறைய மரங்களுக்கு, சில தெய்வீகத்துக்கு பாய்க்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஹானர் பண்ணணும். அதெல்லாம் சும்மா போட்டு வெட்டுறது, நீங்கள் போஸ்டர் எங்கே அடிக்கிறது, சரி உங்கள் மரம் ஆலமரங்க அவங்க போஸ்டர் அடிச்சு போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம என்றைக்கும் மரியாதை கொடுக்கணும். அங்கே போய் நம்ம வந்து 2 bathroom 1 bathroom பண்ணுறதுலாம் செய்யக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து 11வது ஓகே, அவாய்டிங் ஆஃபென்ஸ் டு த நேம் அண்ட் த டிடி. அதாவது வந்து நாம அபராதம் அண்ட் விக்கிரக அபராதங்களை தவிர்க்க வேண்டும். ஒஃபென்ஸ்னால் அபராதம், அதாவது நாம அபராதம் அண்ட் விக்கிரக அபராதம். ஓகே, விக்கிரக அபராதம் வந்து நம்ம டெம்பிளுக்குள்ளே ஆல்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு விக்கிரகத்துக்கு நம்ம என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அது இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ திறக்கிறாங்க, இப்போ கேர்டன் திறக்கிறாங்க, கேர்டன் வந்து திறக்கிறாங்க. கேர்டன் திறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம நமஸ்காரம் பண்ணணும். நம்மளுக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண முடிஞ்சால் நமஸ்காரம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அட்லீஸ்ட் இது பண்ணலாம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் பேஷண்டாக இருக்கீங்கன்னா, குனிய முடியல, உங்களுக்கு உங்கள் பேக் பெயின் இருக்குன்னா ஜஸ்ட்டு இப்படியாச்சும் பண்ணலாம். கழுத்தும் இப்படி இருக்குது, கழுத்தும் முடியல, கழுத்தும் எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணாதுன்னா நீங்கள் இப்படியாச்சும் பண்ணலாம். கண்ணுலேயும் பிரச்சனை இருக்குன்னா கையச்சு எடுத்து கும்பிடலாம். கண்ணில் பிரச்சனை இருந்தால் கூட அட்லீஸ்ட் இருந்தபோது நம்ம ஏதாச்சும் ஹானர் பண்ணணும். ஓகேவா? அங்கே திறக்குது, அவன் பாட்டு இப்படி உதறக்கூடாது, நீ பாட்டுன்னு தவிர அப்படியே கூடாது, அது மாதிரியே கிடையாது. ஒன்றுன்னு அது விக்கிரகத்துக்கு மட்டுமே நிறைய லிஸ்ட் இருக்குது. அதாவது வந்து ஆல்டருக்குள்ளே இல்லை, ஆல்டருக்கு வெளியே நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே வந்தால் கால் கழுவணும், நம்ம கால் கழுட்டு வரணும், அப்படியே தடவை வரக்கூடாது. அடுத்து வரும்போதே மேலே ஒரு பெரிய டெம்பிளில் சில டெம்பிளில் சுதர்சன சக்கரம் வச்சுருப்பாங்க. சுதர்சன சக்கரத்துக்கு நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஓகே, பூரி ஜெகநாதன் அப்படின்னா நீங்கள் சுதர்சன சக்கரம் பார்த்தாலே ஜெகநாதரை பார்த்த மாதிரி. ஓகே, அடுத்து உள்ளே வரும்போது சில டெம்பிள் பெல் இருக்கும், பெல்லை தட்டிட்டு போடணும். ஏன் பெல்லை தட்டணும்? நம்ம பகவான்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம இந்த டெம்பிளுக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. அவங்க வந்தோடனே இங்கே ஆச்சாரியர் இருப்பாங்க, அவங்கள நமஸ்காரம் பண்ணணும். நேராக போனோன்னா அங்கே மெயின் டியூட்டிக்கு போகக்கூடாது, அது ஒஃபென்ஸு. சில பேர் அங்கே பண்ணிட்டு இப்படி திருப்பி வந்து இப்படி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒஃபென்ஸு. அப்படி இப்படி பண்ணிட்டு அங்கே போகணும். ஒருவேளை புறபாதர் இருக்கிறாரு, சில டெம்பிள் நீங்கள் இந்தியாலாம் போனீங்கன்னா சில இடத்துல பக்தியும் தக்கரோட வச்சுருப்பாங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சாரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். மேபி அந்த டெம்பிளில் அந்த இடத்துல அவங்க வந்துட்டு போயிருக்கலாம், அவங்களுக்கும் ஸ்பெஷல் இருக்குது. அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் பிறகு மெயின் டியூட்டிக்கு போகணும். மெயின் டியூட்டிக்கு போன பிறகு அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஓகே, நமஸ்காரம் பண்ணணும். அங்கே வந்து சரணாமதம் இருந்தால் சரணாமதம் கொடுப்பாங்க, நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஒன்று விக்கிரகம் திறந்துருக்கும் போது இந்த பிரபுஸ் வந்து காலை வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை டோட்டி கட்டியிருந்தா
ஓகேவா? அடுத்து வந்து விக்கிரகத்துக்கு போகும்போது இப்போ வந்து உதாரணத்துக்கு அங்கே கூப்பிட்றாங்க, இல்லை அபிஷேகம் பண்ண போகிறோம், மாதாஜிஸ் வந்து தலையை கவர் பண்ணணும். பிரபு நான் முஸ்லீம் இல்லை பிரபு, நான் ஐ எம் த இந்து, நான் ஏன் தலை கவர் பண்ணணும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? தலை கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து அவங்க வந்து எழுதி வாங்கிக்கல. தலை கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹானர். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க, இல்லைன்னா வந்து தோலில் போட்டுக்கணும், இல்லைன்னா சடாமல் போட்டுக்கணும். அவங்களுக்கு அது பண்ணுறது ஹானர். அதுமாரி சில விக்கிரகத்துக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகம் இருக்கும்போது கால் நீட்டி வைக்கிறது, நீட்டிட்டு உட்காந்துருது, அது முடியும். உங்களால் கால் முடியலையா உடனே நம்ம நாக்கால் உட்காரலாம், இல்லை வெளியே போகலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குது. ஒரு விக்கிரகம் வந்து சாட்சா, அதாவது என்னதுன்னா அதாவது பிரதிமா மூர்த்தி நெகி துமி சாட்சா விஜயநந்தன், நான் வந்து கல்லோ மண்ணோ கிடையாது, நான் சாட்சா பகவான். அதான் அர்ச்சா விக்கிரகம். நம்ம சிலைன்னு சொல்ல மாட்டோம். சிலைன்னு சொல்கிறது வந்து அது பொம்மை. காந்தி சிலை, நேரு சிலை, என்னது எம்ஜிஆர் சிலை, அதான் சிலை. சிலைக்கும் விக்கிரகத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. டிடிக்கும் சிலை என்ன சொல்லுவாங்க, ஸ்டாச்சுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, அதனால் வந்து இது பண்ணணும், அதுக்கு ஹானர் அதுக்கு உண்டான ஒஃபென்ஸ்லாம் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ நாமம், நாம ஜெபம் பண்ணுறோம், அதுக்கு 10 ஒஃபென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து என்னது, நோ. செகண்ட் ஒஃபென்ஸ் என்னது பரணி, நாம ஜெபம் பண்ணுறதுக்கு 10 ஒஃபென்ஸ் நம்ம மண்டியில் எப்பவுமே இருக்கணும். நாம ஜெபம் பண்ணோன்னா 10 குற்றம் செய்யக்கூடாது, அது நம்ம மண்டியில். ரெண்டாவது அபராதம் ஒஃபென்ஸ் என்னது, கிருஷ்ணர் டெமிகாட்ஸ் சேம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? டெமிகாட்ஸும் தேவர்களையும் பகவானே ஒரே நேரத்தில் ஒரே சேம், அவர் 2 பேர் சேம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது அபராதம். மூணாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்கிறத கேட்கணும், அதாவது குரு அபராதம். குருவுக்கு வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நாலாவது சாஸ்திர நிந்தா, சாஸ்திரத்தில் சொல்லிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை சொல்கிறத ஒன்றே நம்ம செய்யக்கூடாது. அஞ்சாவது இது வந்து ஒரு கற்பனை, இது ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன், அது ஜஸ்ட் ஒரு ஜபம் பண்ணலாம் ஒரு மாதிரி இதுதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 6 வந்து என்னது மதஜி ஸ்ரீமதி, சொந்த விளக்கம் கொடுக்கக்கூடாது. அதில் ஒன்று சொல்லியிருக்கோம், நம்ம மனசுலேருந்து எடுத்து ஒன்று சொல்லக்கூடாது எதுவுமே. 6வது ஒஃபென்ஸு. 7வது வந்து என்னது, அதாவது வந்து ஜபம் பண்ணுறது நம்ம பாவம் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிலாம் நம்மள எல்லா பாவத்தையும் கிளியர் பண்ணிடும். அதான் பாவத்தை கிளியர் பண்ணுதே, நம்ம திருப்பி செஞ்சு திருப்பி ஜம்ப் பண்ணுவோம், திருப்பி ஜம்ப் பண்ணுவோம். இந்த யானை குளிச்சுட்டு வந்து திருப்பி மண்ணு வாரி போட்டுவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, எஸ், நாம ஜபம் பாவத்தை போக்கும், பாவத்தை கிளியர் பண்ணும். அதை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு திரும்பி பண்ணிவிட்டு அதான் இங்கே வந்துக்கலாமே. இங்கே தான் பாவ மன்னிப்பு மாரிலாம் அங்கே கிடையாதுங்க. அடிக்கடி உதைக்க தண்டனைக்கு தண்டனை தான். யாருமே சொல்லலை நம்ம ஹரிகிருஷ்ணன் வந்தால் நரகத்துக்கு போக மாட்டேன்னு. தப்பு செஞ்சால் நரகம் தான். புரிய வரணி. 8வது என்னது, 8வது ஒஃபென்ஸு, அதாவது வந்து இது வந்து செஞ்சால் இதனால் என்ன கிடைக்கும், கர்மகாண்டம், அதாவது பலனை எதிர்பார்க்குறது நினைக்கக்கூடாது. 9வது நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட நாம் அதை போய் கொடுத்து ஜபம் பண்ண சொல்லக்கூடாது. ஓகே, ட்ரை பண்ணலாம், அவங்க அறவே நம்பிக்கை இல்லையா, ஜஸ்ட் ஹரிகிருஷ்ணா ஹரிபல் விட்டுறணும், அவ்வளோதான். 10வது ஸோ மச் திங்ஸ், ஸோ மச் கிளாஸஸ், ஸோ மச் இன்ஃபர்மேஷன், மூட்டை கிளாஸை கேட்டுட்டு திருப்பியும் போயிட்டு பழைய விஷயத்தை போய் செய்யக்கூடாது, அது அபராதம். இந்த 10 இருக்குது, இதெல்லாம் நம்ம குறைக்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து என்னது, இது டிவோஷனல் சர்வீஸ். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, எத்தனாவது மாதாஜி நம்பர் 12 கிவ் ஆஃப் த நான் டிவோட்டி அசோசியேஷன். ஓகே, பக்தர் இல்லாத அசோசியேஷனை விட்டுடணும். யார் பக்தர்கள் இல்லையோ, இப்போ பகவானோட பக்தர்கிட்ட நம்ம அசோசியேட் பண்ணணும். பக்தர் இல்லாதக்கிட்ட நம்ம வந்து அசோசியேட் பண்ணக்கூடாது, அவங்க கூட அசோசியேட் பண்ணக்கூடாது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, பிரபு நான் இப்போ கம்பெனிக்கு போகிறேன், நான் வெளியில் போகிறேன், அங்கே போகிறேன், நான் வந்து கிருஷ்ண பக்தர்கள் இல்லாதங்கிட்ட நான் நிறையா பழகிறேன். இப்போ இங்கே வந்து கிவ் அப் த நான் டிவோட்டி அசோசியேஷன்னா என்ன சொல்கிறது, அதாவது எவ்வளோ வெளியே வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டால் போதும். அதிகமான பழக்கங்கள் நம்மளுக்கு வந்து வெளியே அதிகமாக இருக்கும்போது நம்மளால் டிவோஷனல் பக்தியை வந்து நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனசு தான் என்ன ஆயிடுச்சு, நம்ம மனசு வந்து எப்படிப்பட்டது மனசு தெரியுமா, நம்மளைய தூக்கி போட்டு மிதித்தாலும் பரவாயில்ல, பகவானை போட்டு மிதித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க என்ன நினச்சிடுவாங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. உண்மையிலே மதிஜி பகவான் அவர் கிடக்கிறாரு, எப்படி வேணால் போட்டால் பரவாயில்ல, அவங்க என்ன நினச்சிடுவாங்க, அப்படி போயிடும் மனசு கிடச்சா. அதான் நான் டிவோட்டீஸ்னால் வந்து அவங்களுக்கு தவறாக சொல்ல வரல,
கிருஷ்ண பக்தி இருக்கிற நம்ம கிருஷ்ண பக்தர்களோடு அதிகமாக எக்ஸ்பிரஷன் வைக்கும்போது அந்த லைனில் இருப்போம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியிலும் இருப்பாங்க, நம்மளுக்கு சொந்தத்துலேயும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அந்த கிருஷ்ணரை ஏற்றுக்காமல் பக்தி வாழ்க்கை ஏற்றுக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பழகலாம், பேசலாம், என்ன வேணால் நார்மலாக நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய பக்தியை பாதிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. அதான் நம்ம சொல்கிறோங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க, 4 கோட்பாடு இருக்குது, 4 ரெகுலர் பிரின்சிபல். என்ன இது சாந்தியமாக சொல்லுங்கள். கேம்பிளிங், ஓகே, illicit செக்ஸ், தென் மீட் ஈட்டிங், தென் ஆல்கஹால். ஓகே, இது 4 இப்போ தான் நம்ம விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, இப்போ புதுசாக வரும், நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு கேங் கூட நம்ம வெளியில் உள்ளவங்க கூட எல்லாம் கூட நம்ம பழகுறோம். ஒன் டைம்லா திருப்பி ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும்? இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இறக்கணும்ல, திருப்பி அதை பண்ணிடுவோம். பண்ணிட்டு என்ன ஆயிரும்? இது வந்து ஒரு பழக்கமாக மாறிடும். அதுதான் டேஞ்சரஸ். இது ஒரு எடிக்காக மாறிடும். இப்போ ஒரு ஸ்மோக்கிங் மாதிரி, இதான் பண்ணிட்டு பண்ணலாமா இப்படியே இருப்போம். அப்போ இந்த கேஸ் என்ன ஆகணும்? இந்த கேஸு இப்படியே பல வருஷங்கள் போகும். பக்திக்குள்ளேயும் ஒழுங்காக வர முடியாமல், பௌதிகத்திலையும் ஒழுங்காக இருக்க முடியாமல், இது இப்படி தண்டாடிடும். இப்போ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், அல்ட்ரா லெஜன் இருக்காங்களே, அல்ட்ரா லெஜன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அறிவாளித்தனமாக யோசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இதுலேயும் இருக்க முடியல, பேசாமல் நான் கெட்டவனா இருந்து போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது சில பேர் என்ன நினைப்பாங்க, அது ஒரு அட்வான்டேஜ், டைலாக் நல்லா இருக்கும், பேசும்போது மதிய ரைமிங்கு டைமிங்கு டைலாக் நல்லா இருக்கும். ஆனால் கேஸு கடைச்சி அடி வாங்கும் பாருங்கள். எப்போ நம்ம ஐசியூவில் இருப்போம் பார்த்தீங்களா, கடைசி நாள் ஒரு நாள் இருக்க மாட்டோம் மதிய, கடைசி ஐசியூவில் இருக்கும்போது அப்போ அந்த கேஸ் அடி வாங்கும். ஏன்னா பகவான் நம்மளுக்கு சான்ஸ், நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லவனாக இருக்கிறத நான் பேசாமல் நான் பொய்யா, அதான் டைலாக்லாம் இருக்குது, நான் பொய்யான நல்லவனாக இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனாக இருந்து போயிடுறேனே. டைமிங் அதான் கேட்க பாரு, நீ தோதா இல்லையா, சுத்தம் பியூரான கெட்டவனாக இருந்து போயிடுறேன். ஓகே, எப்போ இந்த கிட்னி, இந்த ஹார்ட்டு, இந்த சுகர்லாம் வராத வரைக்கும் ஓகே, இந்த பேச்சு, இந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கிட்னி சட்னி ஆகும்போது, லிவர் வந்து கல்லீரல் வந்து கல்லாக போகும்போது, ஒரு பேப்பர்லாம் போகும்போது, அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த டைலாக் வராது, இதெல்லாம் வந்து வராது, அந்த வேகம் இருக்காது. அப்புறம் தலை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்போம். அப்பா ஏன்னா மரண பயம் வந்துருச்சே. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா ஸ்பேப்பாடும் நல்லா இருக்குது, எல்லா ஒர்க்கனும் நல்லா இருக்குது, அதனால டைலாக் டபுள் டைலாக் வரும். பொய்யான நல்லவனாக இருக்கிற நான் சுத்தமாக கெட்டவனா அந்த பேர் எல்லாம் நல்லா டைமிங் நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றா நம்ம ஸ்பேப்பாட் போகும் பார்த்தீங்களா, இல்லை இந்த ஸ்பேப்பாட் நல்லா இருக்கும், அது கடைசி நல்லா இருக்குமா, உள்ளுக்குள்ள ஒர்க்கனும் நல்லா இருக்குமா, ஒன்றா போவோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து காலத்தை விட்டுருவோம், டைமை விட்டுருவோம். அண்டர்ஸ்டாண்ட் சரியா மாதிரி? டைம் விட்டுட்ட பிறகு நம்ம எவ்வளோ தான் என்ன சொன்னேன், தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் வராது. அப்போ போனது தான். அதனால தான் மனுஷானாம் சஹர்ஷேஷு, சஹர்ஷனா கோடி ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு பகவான் வந்து எல்லாரும் கொடுக்குறாரு. அதில் சில பேர் தான் கிருஷ்ணரோட பக்திக்குள்ளே வர முடியும், அந்த அந்த சான்ஸ் கிடைக்கும். எல்லாருக்கும் கொடுக்குறாரு பகவான். மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது, கல்லிலையும் பெய்யுது, பாறையிலையும் பெய்யுது, அந்த சாவாப்பாடிலையும் பெய்யுது, எல்லா இடத்துலையும் நெல்வழியில் எல்லாம் பெய்யுது. எல்லாமே வந்து பூக்குதா, எல்லாமே வளருதா? கிடையாது. வளர்றது அந்த மழை தண்ணிப்பட்டு வளருது எல்லாமே நம்மளுக்கு உபயோகமாகதான் கிடையாது. காட்டு செடியும் வளருது, அதாவது பேடிஃபீல்டும் வளருது, நெல்வெளியில் நெல்லும் வளருது, எல்லாம் வளருது, எல்லாமே நம்ம சாப்பிட முடியாது. அதே போல் தான் கிருஷ்ண பக்தி எல்லாரும் கொடுக்குறாரு, ஆனால் எல்லாரும் ஏற்று எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம தான் பாக்கியவான் ஜீவாத்மா. நம்ம மேலே டார்ச் அடிச்சிருக்கு, நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த விஷயத்தை பயன்படுத்தி நம்ம கரெக்டாக போயிடணும். அதுதான் வந்து நம்ம லைஃபோட லாஸ்ட் என்ன சொல் ட்ராக்கு. இதை பிடிச்சிட்டு போயிட்டோம், கரெக்டாக நீங்கள் எக்ஸிட் வெளியே ஆயிடலாம். நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், டயலாக்லாம் பேசி இதெல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா நம்ம ஏதோ வந்து பகவானுக்கு சேலஞ்ச் பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறோம். நான் ஏன் இதெல்லாம் கிரவுண்டில் இறங்கி சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இன்னும் பார்க்கவும் போகிறேன். இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, பிரபு என்ன பிரபு இவ்வளோ நாள் பண்ணியாச்சு பிரபு, நான் இவ்வளோ நாள் வந்து பொய்யா இருக்கலாம், சுத்தமாக நான் கட்டணும் வந்து போயிடுறேன். நான் மனசு நினச்சேன், இரு எவ்வளோ நாளைக்கு வண்டி ஓட போகுது? ஒரு 70 வருஷம், 100 வருஷம், 150 வருஷம் போயிடுவான். போகாது.
கண்டிப்பாக ஒரு நாள் ஐசியூக்குள்ளே வைப்பாங்க, கேஸ்லாம் போட்டு. அந்த நிலவு ஒரு நாள் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த நேரத்தில் கவலைப்படுறது, அந்த நேரத்தில் இது பண்ணுறது இட்ஸ் அ டைம் வேஸ்ட். அதனால் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு பரணி, இந்த டைமை இப்போ யூட்டிலைஸ் பண்ணணும், இப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். அதனால தான் வந்து டிவோட் எக்ஸசைஸ் இருக்கணும். அப்போ நம்ம டிவோட் இல்லாத எக்ஸசைஸ் போகும்போது இந்த மைண்ட் செட்லாம் இப்படி வரும், கஷ்டப்பட்டு வருவோம், திருப்பியும் வந்து விட்டுருவோம். அதுக்குன்னு வேணாம், அவங்க கெட்டவும் சொல்ல வரல, நல்ல ஞாபகம் அவங்க கெட்டவும் சொல்ல வரல, முடிஞ்ச அவங்களே கூப்பிட்டுவாங்க. நீங்கள் அவங்களோட போய் கலந்துடாதீங்க ரொம்ப போயிட்டு. சரி எதுவும் கூப்பிட்றாங்களா, சரி உடனே விட முடியல. நான் கிரவுண்ட் லெவல்லே தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு. அப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்மளை ஒரு கேங்லேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல டிவோஷன் வரும்னு வச்சிங்களேன், அந்த கேங் நம்மளை விடாது, திருப்பி இழுப்பாங்க. நான் கூட்டாளி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்ல, ஃபேமிலியும் சொல்கிறேன், உடனே விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லி வர என்ன சாமியார் ஆவறியா, முடிஞ்சா ராமா கோவிந்தாவானே. அப்போ இறக்கும் போது மட்டும் கோவிந்தா எதுக்கு நம்ம தூக்குறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசு வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஐயோ அவங்க என்ன நினச்சிடுவாங்க, ஐயோ இவங்க நினச்சிடுவாங்க, ஐயோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். பகவான் என்ன நினைப்பார், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது, நம்ம மண்டைக்கு வர அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புரியுது, ஏன் இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டுது. அப்போ நம்மக்கிட்ட ஏதோ அட்வான்டேஜ் இருக்குது, அந்த பாசிட்டிவை நினச்சி நம்ம நகர்ந்து முன்னுக்கு வரணும். நம்ம இல்லை சாமியார்ட்டு அதுக்கு நம்ம மைண்ட் நினச்சி, இப்போ உதாரணத்துக்கு திருமணம் போட்டு சிங்க வருவாங்க, அவங்க சிங்கு என்ன திருமணம் போட்டே வச்சா அவங்க என்ன சிங்க கழட்டிடுவாங்களா வந்துச்சு? கழட்ட மாட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டு இருப்பாங்க. உண்மையிலே சேமதி, தட்ஸ் த மெயின் பாயிண்ட். நமக்கு வந்து அது வந்து அந்த மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது உடனே ஸ்ட்ராங்காக ஆகாது. பிகாஸ் நம்ம வீக்னஸ் ஆஃப் ஹார்ட், ஒன் ஆஃப் த அனார்த்தம், ஒன் ஆஃப் த டார்க்னஸ். மனசு வந்து ஸ்டெடியாக இல்லை. அப்போ அதனால தான் சாண்டிங் கரெக்டாக இருக்கணும். சாண்டிங் பண்ண அந்த வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் போயிடும். அப்போ டிவோட் எக்ஸசைஸ் ரொம்ப இருக்கணும். நான் டிவோட் எக்ஸசைஸ் கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எப்போ வரும்னா, நீங்கள் டிவோட் எக்ஸசைஸ் வர இன்ஃபர்மேஷன் வர இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது பார்த்தீங்களா? அது கிடைக்கும் போது தென் குரு கருணை, தென் உங்களுடைய சாண்டிங், உங்களோட முயற்சி, 2 விஷயம், உங்களுடைய எஃபர்ட், தென் பகவான கருணை, இது 2 இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பார்வை கிடைக்கும். இது எல்லாமே வந்து டூப்ளிகேட், இது எல்லாமே ஏமாத்துறாங்க, இது எல்லாமே வந்து பொய், இது எல்லாமே வந்து ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடும். எஸ், இது அப்போ தான் புரிய வரும். இல்லைன்னா வந்து அட்டச்சு வரைக்கும் நம்ம வந்து, அதாவது வந்து கப்பலை எங்கே இருக்குல்ல கீழே மாட்டிட்டா, அதேமாரி நமக்கு மாட்டிக்கிட்டு இப்படி நீந்திருக்கு தான் அந்த கப்பை அங்கேயே தான் நிற்கும், அது நகர்ந்து போகவே போகாது. பகவான் உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலாம், எப்படி நீ வர முடியும்? இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னது வந்து வெறும் 12 தான். இந்த 12க்கே வந்து நம்மளுக்கு பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நம்மளுக்கு எல்லாம் வரும். இப்போ இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கள். அது ஒன்று நம்ம வரும்போது இதெல்லாம் சேர்ந்து தான் டிவோஷன் சர்வீஸ். இது ஒன்று ஒரு, அதனால சொல்கிறேன், எப்பயுமே எங்கே சொல்லுவேன், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் எதுவுமே. பக்தி செய்கிறேன், என்ன பக்தி, என்னத்துக்கு பக்தி செய்கிறேன்? சில பேர் கேட்பாங்க, உன் குடும்பத்தை விட்டு பக்தி செய்ய, அதெல்லாம் பக்தியா? நீ இவ்வளோ பக்தி செய்கிற, உன் குடும்பத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது, எதனா பக்தி செய்கிறியா? உன் கிருஷ்ணன் இதான் அவன் காப்பாற்றுறாரா? எப்படி பதில் சொல்லுவீங்க? எப்படி நம்ம பதில் சொல்கிறது? நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவோம்? அவன் சொல்கிறது கரெக்டு தான் போல், இந்த ஆளுக்கிட்ட வந்து நம்ம பக்தி பண்ணுறோம், ஒன்றுமே காப்பாற்ற மாட்டுறாரு, பேசாமல் நம்ம வேறு சேனலில் மாற்றிடுவோம், அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை நம்மக்கிட்ட. தமிழோட பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் அலுமை வரும். இப்போ நம்ம சட்டியில் நம்மளுடைய பிரியோவில் இல்லைன்னா ஒன்றுமே வராது. இந்த பழமொழி சட்டியில் இருந்தால் தான், அந்த 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 போட்டில் இருந்தால் தான் நீங்கள் அள்ள முடியும். இப்போ போட்டில் ஒன்றுமே இல்லை, என்ன தள்ளி கொடுப்பீங்க? அதே போல் நமக்கு இன்ஃபர்மேஷன் முதல் இருக்கணும். இல்லைனா வந்து இப்போ நானே கவுண்டர் கேட்குறேன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும். நான் ஏன் இந்த சமயத்தில் வந்து இந்த கான்ட்ரவர்சி கேள்வி கேட்குறேன்னா, இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் பப்ளிக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கிருஷ்ணன் டிவோட்டியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள்கிட்ட வர அந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ஆன்சர் தெரியணும்னா இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் இல்லாமல் சும்மா பிளைண்டாக சும்மா அறியாமல் அறிக்கை சொல்லிட்டாங்க, சும்மா ஜம்ப் பண்ணுவோன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை. நான் உங்கள் சொந்தக்காரன், நான் கேட்குறேன், என்னையா நீ போய் அறியாமல் அறிக்கை செஞ்சுருக்க, உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நீ வா நான் வேறு இடத்த கூப்பிட்டு போகிறேன், அங்கே உடனே பிரச்சனை தீர்ந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். பகவான் பார்ப்பார், உன்னை குளிப்பாட்டி உன்னை சுத்தம் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து உனக்கு கரெக்டாக நான் காய் நவுத்தி வந்து வரேன்,
திருப்பி நீ வந்து பழைய பாதையை போயிட்ட. அதான் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடனே ஒரு பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அந்த சொல்யூஷன் உடனே திருப்பியும் வந்து ஷெட் ஆயிரும். பகவான் கொடுக்குற அந்த சொல்யூஷன் வந்து இட்டர்னல், நிரந்தரமானது. அவருக்கு தெரியும் எங்கே வந்து நான் வந்து உனக்கு பண்ணணும், எங்கே இது பண்ணணும். ஆனால் நான் உனக்கு சொல்யூஷன் கொடுக்குற வரைக்கும் நீ வந்து பேஷனாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீ உன்னோட இண்டிபெண்டன்ஸுக்கு நம்ம சுதந்திரத்துக்கு நம்ம வந்து போகணும்னு நினச்சோன்னா ஓகே கோ ஹெட். திருப்பி அடி உதவாங்கி திருப்பி அந்த கேஸ் திருப்பி வரும். மேபி இந்த பிரிவாக இருக்கலாம், இல்லை அடுத்த பிரிவாக இருக்கலாம், திருப்பி 10 பிரிவாக கூட இருக்கலாம். பகவான் நீங்கள் வந்து இந்த லோகத்துலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும், வெளியாகணும்னா பகவான் பாதையில் வந்தால்தான் நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும். நீங்கள் பகவானை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். சிவபெருமான் யாருன்னு தெரியும், முருகர் யார் தெரியும், அம்பாள் யார் தெரியும், இந்த உலகம் என்னன்னு தெரியும், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டு தெரியும், மனுக்கள் யார் தெரியும், எல்லாமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பகவானை பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் பகவான் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜோதி என்னது, பரமாத்மா என்னது, கடவுள் யார், ஏன் இவ்வளோ கடவுள், ஏன் இத்தனை கேட்டகரி, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தென் இன்னும் கொஞ்சம் போகலாம். நம்பர் எத்தனை மதிஜி? 13. நோன் மேக்கிங் மெனி சிஷ்யா, நாட் மேக்கிங் ஸோ மெனி சிஷ்யா. அதாவது சீடர்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேவா? சில டைமில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ உதாரணம் வச்சுக்க பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில புரோபாதர் வந்து ஜெயபதக சுவாமி மகாராஜ்கிட்ட நீ நிறையா டிசைபிள் எடுத்துக்கணும் பர்சனலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது வேறு. அது அவர் வந்து உதாரணத்துக்கு பாருங்கள், அவர் இந்த பாடியில் இந்த நிலைமையில் இருக்கிறாரு ஜெயபதக சுவாமி மகாராஜ். ஸ்டில் தன் குருநாதர் சொன்னதுக்காக அவர் வந்து இன்னும் டிசைபிள் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது சில பேர்லாம் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் தன் குரு சொல்லிட்டாருன்னு எடுக்கிறாரு. ஏன் அவருக்கு இப்போ பாடி இப்படி இருக்குது, ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாரு? பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கர்மானால கிடையாது. டிவோட்டிகளோட பாவத்தை வந்து குரு எடுத்துக்கிறாரு. அப்போ கூட அவருக்கு பாதிக்காது. இப்போ நம்மளோட பாவத்தை வந்து குரு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அப்போ தான் வந்து தீட்சை கொடுக்குறாரு. இதான் தீட்சை ப்ராசஸ். ஓகே, உங்கள் பாவத்தை எடுக்கும் போது அவருக்கு ஒன்றும் ஆகாது, அது பகவான் பார்த்துக்குவார். ஆனால் ஸ்டில் எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து சீக்கு வருது, இதெல்லாம் வருதுன்னா அந்த டிவோட்டிக்கு வந்து புதுசாக ஒரு லைஃப் கொடுக்குறாங்க, புதுசாக பேர் கொடுக்குறாங்க, நீ நல்லா இதோட டிவோஷன் பண்ண சொல்கிறாங்களே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்கிட்டு திருப்பி போயிட்டு பாவம் பண்ணுறாங்களே, அப்போ தான் குருக்கு அது வந்து திருப்பியும் பாதிக்கும். நம்ம பாவத்தை எடுக்கிறதுனால அவங்க பாதிக்காது, அது பகவான் பார்த்துக்குவார். அந்த ஃபர்ஸ்ட்டு எடுக்கிறாருல அது குருவை பாதிக்காது. ஆனால் நம்ம வாங்கிட்டு போய் டீச்சர் வாங்கிட்டு போயிட்டு தலையாட்டிட்டு பும்பும் மாடு இன்னும் பும்பும் மாடு இந்த காவ மாதாஜி ஆல்வேஸ் ஷேக்கிங் இல்லை, அது ஹேட் இப்படி மாதாஜி அந்த மாரி எல்லாம் குரு ஓகே குருதேவ் எல்லாம் பண்ணுறேன், நான் சண்டிங் பண்ணுறேன், நான் 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், கோயிலுக்கு சேவைக்கு வரேன், எல்லாம் இப்படி மாதாஜி. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போனோன்னே அங்கே எங்கே பிரச்சனை உடனே எனக்கு ஹரிகிருஷ்ணா வேணாம், இல்லை நான் வரவும் மாட்டேன், இல்லைன்னா வந்து நான் சாண்டிங் பண்ண மாட்டேன், இப்படி பண்ணும்போது அது குருவை பாதிக்கும். அப்போ பகவானோடைய பியோர் டிவோட்டிக்கு வந்து இந்த மாதிரி தொல்லை நம்ம கொடுக்குறோன்னா பகவான் நம்மளை என்ன பண்ணுவார்? இப்போ உதாரணத்துக்கு வச்சு மதிஜி, நம்மளுக்கு ஒரு பேபி இருக்குது. ஓகே மதிஜி, ஒரு பேபி இருக்குது. அம்மா வந்து கருணையானவங்க. ஓகேவா? ஒரு பேபி இருக்குது. அந்த பேபிக்கு ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. அந்த அம்மா கருணை 2 பேர்த்துக்கும் கட்டுவாளா, இல்லை பேபிக்கு மட்டும் கட்டுவாளா? உதாரணத்துக்கு வந்து மதர் ரொம்ப ரொம்ப ஸோ மச் மெர்சிஃபுல் மதர், ரொம்ப கருணை. ஒரு எறும்பும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பேபி தான், ஒரு சொந்த பேபியும் பேபி தான். ஆனால் இந்த பேபி எறும்பு இந்த பேபியை கடிச்சிருச்சு. இப்போ அம்மா யாரு கருணை கட்டுவா? கான்ட்ரோவர்சியான கேள்வி பார்த்தீங்களா? பேபிக்கு. அப்போ இந்த எறும்பு என்ன ஆகும்? அப்போ அந்த கருணை என்ன, அது என்னது? அது என்ன கருணை இருந்தால் அது எல்லாத்துக்கும் சமமாக தானே இருக்கணும். கடலை வந்து நாயோ பூனையோ எறும்போ என்ன தான் கருணை தானே. அது நம்ம பிள்ளைக்கு வரும்போது ஒன்று எறும்பை வந்து தம்சம் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட கருணை. ஆனால் பகவான் கருணை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவோட்டியாக இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஆச்சரிய டிவோட்டியாக இருக்கிறாரு, அவர் வந்து பகவானுக்கு வந்து முழு சேவை செய்கிறாருன்னா அவருக்கும் கருணை கொடுப்பாரு, அவர் மூலிமா நம்ம தீட்சை எடுத்துருக்கோம், நம்மளுக்கு கருணை கொடுப்பாரு. ஆனால் நம்ம இந்த கருணைலாம் கடைசி நம்ம திருப்பியும் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணும் போது பகவான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சரிப்படுத்துவார், நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும்போது சரிப்படுத்துவார். ஆனால் மீண்டும் நம்ம தவறு செய்யும் போது நம்மளுக்கு வந்து இந்த டிவோஷனில் வந்து நம்ம விலகி போயிட்டே இருக்கும், நம்ம அப்படியே வெளியாயிரும் நம்ம. அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. சும்மா போட்டு நம்மளை வந்து சீக்கிரம் கொடுக்க மாட்டார், நம்மளுக்கு இதில் வெளியேற்கிறார். இதை வெளியேற்றினா
கிருஷ்ணர் இல்லைன்னா அங்கே யார் இருப்பா? மாயா. முடிஞ்சு. லைட் இருக்குது, லைட் இல்லைன்னா இங்கே என்ன இருக்கும்? டார்க்னஸ். அவ்வளோ இருட்டு, அவ்வளோதான். ஓகே, ஒன்று ஓகே. 13 14 14 போயிடலாம். ஓகேவா? நாட் பார்ஷியலிட்டி ஸ்டடி அண்ட் காமெண்டிங் அப்பன் நியூமரல்ஸ் டெக்ஸஸ் பல நூல்கள். ஓகே, பார்ஷியலிட்டி ஸ்டடிஸ் அண்ட் காமெண்ட்ரிஸ் அப்பன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் போது என்னது பார்ஷியலிட்டி ஸ்டடீஸ். ஓகே, ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகங்களை நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆச்சாரியர்கள் கொடுக்காத புஸ்தகத்தை தனிப்பட்ட முறையில் நிறையா படிக்கிறது வந்து அதுக்கு நம்ம அது வந்து நம்மளுக்கு வந்து டிவோஷனுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். ஆச்சாரியர்கள் பூர்வம் என்ன கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி புஸ்தகங்கள் நம்ம படிக்கணும். அதை தவிர்த்து நம்ம வேறு புக்கு படிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா பல புக்குகளை படித்து நம்ம மைண்ட் வந்து இதாகிடும். ஓகே, அது 15வது வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து பார்த்திங்கன்னா பீங் ஈக்வைசட் டுவார்ட்ஸ் லாஸ் அண்ட் அகெயின். ஓகே, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து விக்டரி வந்தாலும் சரி, விக்டரி எந்த நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வியோ வெற்றியோ நம்ம வந்து ஈக்குவலாக இருக்குது நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு எப்படின்னா அது நம்மளுக்கு பேச்சில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், அது நம்மளுக்கு செயலில் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு ஏன் இருக்காதுன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன் அதை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அதுக்கு உண்டான சாண்டிங், அந்த சாண்டிங் தான் பேஸ். அதாவது வந்து நம்ம ஈக்குவலாக கற்றுக்கணும். லாஸ் வந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்தாலும் சரி, நம்ம ஈக்குவலாக இருக்கட்டும். அந்த ஈக்குவல் வந்து சும்மா வராது. இப்போ சொல்கிற வேர்ட்ஸ் வேணால் சிம்பிளாக இருக்கும், அந்த ஈக்குவலாக வருது அந்த மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப நம்ம எஃபர்ட் பண்ணணும். அது முக்கியமான விஷயம் வந்துன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நீங்கள் சாண்டிங் கரெக்டாக பண்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி அண்ணா அடிக்கும். அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும். அப்போ தான் அந்த சாண்டிங் உள்ளே போவோம். அந்த 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 மைண்டு, அந்த மனசு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங்காக ஆகும். அப்போ எது இருந்தாலும் நம்ம ஸ்டெடியாக இருப்போம். ஹாப்பியாக இருக்குமா, நம்ம நிறைய சந்தோஷமாக இருக்குமா, அங்கேயே நம்ம ஃபெயில் ஆகும்னு நினச்சிக்கணும். ஓகே, சிரிக்கக்கூடாதுன்னா இல்லை, ஒருன்னு வச்சு சொல்ல யாரையும் சிரிக்கலாம், ஓகே எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வந்து இந்த உலகம் வந்து பாரு கரெக்டாக பாருங்க, நான் சொல்லலை, அதுவாக அடிக்குது, வாரம் அடிக்குது, சொல்லாத மாதிரி நான் செட் பண்ணலை. ஓகேவா? எதையுமே நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும். இன்பமும் சரி, துன்பமும் சரி, ஹாப்பினஸ் அண்ட் சஃபரிங் ரெண்டுமே நம்ம இதாக இருக்கணும். எது வந்தாலும் பகவான் கருணை. பகவான் அதாவது உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்தாலும் கிருஷ்ணன் தான் கொடுக்குறாரு, உங்களுக்கு துன்பம் வந்தாலும் பகவான் கொடுக்குறாரு. ரெண்டுமே பரிச்சு தான். ஓகேவா? சில சமயத்தில் பிள்ளைக்கு வந்து நம்ம வந்து அந்த தீபாவளிலாம் வந்துச்சுன்னா சட்டைலாம் வாங்கி கொடுப்போம், ஹாப்பி ஆயிரும். ஓகேவா? இல்லை திடீர்னு அந்த அதே சட்டையில் வந்து பட்டாசுலாம் வெடிக்கும்போது சட்டையில் வந்து ஓட்டர் வந்துடும், ஏதாச்சும் எரிஞ்சிடும், துன்பமாயிரும். அந்தமாரி வந்து நம்ம வந்து அந்தமாரி அப் அண்ட் டவுன் ஆகக்கூடாது. ஓகே, அப் அண்ட் டவுனாக தான் இருக்கிறோம், ஆனால் ஸ்லோலி நம்ம ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டெடினஸ். நம்ம ஈக்குவலாக அது ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன சிம்டம்னா, அந்த நீங்கள் ரெண்டுத்தையும் ஈக்குவல் ஆகும்போது அங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் நம்ம மனசுக்குள்ளே என்ன நடக்குன்னா நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் குறையும். அட்டாச்மெண்ட் குறைய நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும் எல்லாமே. இதுதான் வந்து அதோட கான்ட்ராக்ட். அதுதான் வந்து இங்கே அட்டாச்மெண்ட் குறைய நம்மளுக்கு ஹாப்பினஸ் அண்ட் அந்த துக்கம், மிசரிஸ், அது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்க யாருமே அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கோ அவங்க சந்தோஷமாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். அவங்களுக்கு துன்பம் வரும், நம்ம துன்பமாயிரும். அதுக்கு அட்டாச்மெண்ட் குறைவாக இருக்கிறதுக்கு என்ன, அதுக்குன்னு வந்து விட்டுட்டு போங்க அது பண்ணலாம் சொல்ல வரல. அதுக்கு தான் சாண்டிங் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்னேகா மாதிரி இப்போ நம்ம எத்தனை நிப்பாட்டுறோம்? 16 ஓகே 15 நிப்பாட்டுறோம். தென் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 போகலாம். நம்ம ஒரு வேளை ஸ்லோகம் வந்து வேறு டைமென்ஷனில் போணுச்சுன்னா நம்ம இதை முடிச்சிடுவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் போடலாம். அவசரமாக போக சொல்லி யாருன்னு சொல்லலை, நம்ம மெதுவாகவே போவோம். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாகவத் கிரந்தராஜ் கி ஜெய், ஜெகநாத பல சுபத்ரா महाराज की जय, श्रीला प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल.